குட் மார்னிங் எவ்ரிவன். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம்னா ஆர்கிடெக்சர் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் ஆட்டோமேஷன் சிஸ்டம் அப்படின்ற ஒரு டாபிக் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷன். இதில் இண்டஸ்ட்ரியல் ஆட்டோமேஷன் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். இண்டஸ்ட்ரியல் ஆட்டோமேஷன் அப்படின்னா ஒரு கண்ட்ரோல் சிஸ்டம், கம்ப்யூட்டர்ஸ் அண்ட் தென் மெஷின்ஸை யூஸ் பண்ணி இண்டஸ்ட்ரியல் ப்ராசஸை ஆட்டோமேட்டிக்காக ஆப்ரேட் பண்ணுறது தான் இண்டஸ்ட்ரியல் ஆட்டோமேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து ஹியூமன்ஸோட இன்வென்ஷனை வந்து கம்மி பண்ணுது. அப்புறம் வந்து அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் ஆட்டோமேஷன். இது வந்து ப்ரொடக்டிவிட்டியை இன்க்ரீஸ் பண்ணுது, குவாலிட்டியை இம்ப்ரூவ் பண்ணுது, எரர்ஸை குறைக்குது, சேஃப்டியை இம்ப்ரூவ் பண்ணுது அண்ட் தென் ப்ரொடக்ஷன் காஸ்ட்டை குறைக்குது. இதெல்லாம் தான் இதோட முக்கிய அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் ஆட்டோமேஷன். அண்ட் தென் இதுதான் ஆர்கிடெக்சர் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் ஆட்டோமேஷன் டயக்ராம். இந்த இந்த ஆர்கிடெக்சரில் டிஃப்ரெண்ட் லெவல்ஸ் வந்து இருக்குது. அதில் வந்து மேனேஜ்மெண்ட் அண்ட் சூப்பர்வைசரி லெவல் அண்ட் கண்ட்ரோல் லெவல், ஃபீல்டு லெவல் அப்படின்னு ஒரு முக்கியமான லெவல்ஸ்லாம் இருக்குது. இதோடு சேர்த்து டிரைவ்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் நெட்வொர்க்கும் முக்கியமான ரோல் வந்து இதில் ப்ளே பண்ணுது. ஸோ இந்த எல்லா லெவல்ஸும் ஒன்று சேர்ந்து கம்யூனிகேட் பண்ணி இண்டஸ்ட்ரியல் ப்ராசஸை ஆட்டோமேட்டிக்காக கண்ட்ரோல் அண்ட் மானிட்டர் பண்ணுது. ஸோ மேனேஜ்மெண்ட் அண்ட் சூப்பர்வைசரி லெவல். ஃபஸ்ட்டில் வந்து நம்ம மேனேஜ்மெண்ட் லெவல் அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். இந்த லெவலில் வந்து முக்கியமாக 2 காம்பனன்ட்ஸ் இருக்குது, இஆர்பி அண்ட் எம்இஎஸ். இஆர்பி மூலமாக ப்ரொடக்ஷன், பிளானிங், ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் அண்ட் இன்வென்ட்ரி மேனேஜ்மெண்ட் பண்ணுவாங்க. அண்ட் தென் எம்இஎஸ் வந்து மெயின்லி வந்து ஒரு ப்ரொடக்ஷனோட ட்ராக்கிங்க்கு யூஸ் பண்ணுறாங்க. அண்ட் தென் சூப்பர்வைசரி லெவல். இதில் வந்துட்டு ஸ்கேடா அண்ட் ஹெச்எம்ஐ வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் காம்பனன்ட்ஸாக யூஸ் பண்ணுறாங்க. ஸ்கேடாவை நமக்கே தெரியும். ஸ்கேடா மூலமாக வந்து ஒரு ப்ராசஸை ரியல் டைமாக மானிட்டர் பண்ணலாம். அண்ட் தென் அதில் இருக்க டேட்டாஸை கலெக்ட் பண்ணலாம். அண்ட் தென் அலாரம்ஸ்லாம் வந்து அதை யூஸ் பண்ணி ஜென்ரேட் பண்ணலாம். ஹெச்எம்ஐனா அது மூலமாக ஆப்ரேட்டர் வந்து மிஷின்ஸ் கூட டைரெக்டாக இன்ட்ராக்ட் பண்ண முடியும். இதுக்கு ஹெச்எம்ஐ யூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் கண்ட்ரோல் லெவல். இதில் வந்துட்டு முக்கியமாக பிஎல்சி, டிசிஎஸ் அண்ட் இண்டஸ்ட்ரியல் பிசி இந்த மாதிரி காம்பனன்ட்ஸ்லாம் இதில் வந்து முக்கியமாக யூஸ் பண்ணுறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பிஎல்சி அப்படின்னா நமக்கே தெரியும், ப்ரோக்ராமபிள் லாஜிக் கண்ட்ரோலர். இதில் எப்படி ஒர்க் ஆகுதுன்னா, பிஎல்சி சென்சார்ஸ் வந்து ஃபஸ்ட்டு இன்புட்டை ரிசீவ் பண்ணி அதை வந்து ப்ராசஸ் பண்ணுது கண்ட்ரோலர் லாஜிக் மூலமாக. அதை யூஸ் பண்ணி ஃபஸ்ட்டு வந்து ப்ராசஸ் பண்ணி அதை வந்து கண்ட்ரோலர் லாஜிக்கில் டிசிஷன் மேக் பண்ணி அதை வந்து ஆக்சுவேட்டருக்கு கமாண்டாக கொடுக்குது. இப்படி தான் வந்து ஒரு ப்ரோக்ராமபிள் லாஜிக் கண்ட்ரோல் வந்து ஒர்க் ஆகுது. நெக்ஸ்ட் வந்து டிசிஎஸ் அப்படின்னா டிஸ்ட்ரிபியூஷன் கண்ட்ரோல் சிஸ்டம். இது வந்து முக்கியமாக வந்து ஒரு லார்ஜ் அண்ட் கண்டினியூஸ் இண்டஸ்ட்ரியல் ப்ராசஸில் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. அண்ட் தென் இண்டஸ்ட்ரியல் பிசி வந்து ஒரு அட்வான்ஸ்டு கண்ட்ரோல் இந்த லெவலுக்கு வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த லெவலில் மெயின் ரோல் வந்து டிசிஷன் மேக்கிங் அண்ட் ப்ராசஸ் கண்ட்ரோல் தான். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஃபீல்டு லெவல். இந்த லெவலில் தான் ஆக்சுவல் ப்ராசஸில் இருந்து மெஷர்மெண்ட் எடுப்பாங்க. இதில் வந்து ஒரு 2 முக்கியமான காம்பனன்ட்ஸ் இருக்குது, சென்சார்ஸ் அண்ட் ஆக்சுவேட்டர்ஸ். சென்சார்ஸ் என்ன பண்ணணும், நம்மளுக்கே தெரியும். சென்சார்ஸ் வந்து டெம்பரேச்சர், ப்ரெஷர், ப்ராக்சிமிட்டி அண்ட் லெவல் ஃப்ளோ இந்த மாதிரிலாம் இருக்கிற ஃபிசிக்கல் பேராமீட்டர்ஸ் வந்து மெஷர் பண்ணுது. அண்ட் தென் அந்த மெஷர்மெண்ட்டை எலக்ட்ரிக்கல் சிக்னலாக வந்து கன்வெர்ட் பண்ணி பிஎல்சி இல்லைன்னா டிசிஎஸ்க்கு ஃபீட்பேக்காகவும் இது வந்து கொடுக்குது. அதுக்கப்புறம் ஆக்சுவேட்டர்ஸ்க்கு வந்து எக்ஸாம்பிள்ஸ் என்னன்னு பார்த்தோம்னா மோட்டார்ஸு, வால்வ்ஸ் அண்ட் சிலிண்டர்ஸ் இதெல்லாம் வந்துட்டு இதோட எக்ஸாம்பிள்ஸ். இவங்க வந்து ஒரு கண்ட்ரோலரில் இருந்து கமாண்டை வாங்கி தேவையான ஃபிசிக்கல் ஆக்ஷன்ஸை பெர்ஃபார்ம் பண்ணும். ஸோ நெக்ஸ்ட் வந்து டிரைவ்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் நெட்வொர்க். அடுத்து இண்டஸ்ட்ரியல் டிரைவ்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் நெட்வொர்க்கில் வந்துட்டு எக்ஸாம்பிள்ஸ் என்னென்னு பார்க்கலாம். இதில் வந்து விஎஃப்டி, சர்வோ டிரைவ் அண்ட் டிசி இதெல்லாம் வந்து இதோட எக்ஸாம்பிள்ஸ். இது மோட்டாரோட ஸ்பீடு, டார்க் அண்ட் டைரக்ஷனை வந்து கண்ட்ரோல் பண்ணுது. அடுத்து வந்து கம்யூனிகேஷன் நெட்வொர்க்கு. இதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் வந்து இண்டஸ்ட்ரியல் எத்தர்நெட், ப்ராஃபினெட், ப்ராஃபியஸ் அண்ட் மோட்பஸ். இது வந்து ஆட்டோமேஷன் சிஸ்டமில் இருக்கிற டிஃப்ரெண்ட் டிவைசஸை வந்துட்டு கனெக்ட் பண்ணி கண்ட்ரோல் அண்ட் ஃபீட்பேக் டேட்டாவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுது. இதுக்கு தான் வந்து கம்யூனிகேஷன் நெட்வொர்க் வந்துட்டு யூஸ் பண்ணுறாங்க.
ஸோ நெக்ஸ்ட் ஸ்லைட் ரோல் ஆஃப் ஈச் காம்பனண்ட். இதில் வந்துட்டு ஒவ்வொரு காம்பனண்ட்டும் வந்துட்டு என்னென்ன ரோல் அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து சென்சார்ஸு. சென்சார்ஸ் வந்து ப்ராசஸ் பேராமீட்டர்ஸை வந்து மெஷர் பண்ண யூஸ் பண்ணுறாங்க. பிஎல்சி வந்து கண்ட்ரோல் லாஜிக் வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரி டிசிஎஸ் வந்து லார்ஜ் ப்ராசஸை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. ஆக்சுவேட்டர் வந்துட்டு ஃபிசிக்கல் வந்து பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறோம். அப்புறம் வந்து டிரைவ் வந்துட்டு மோட்டார் ஆப்ரேஷனை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறோம். ஹச்எம்ஐனா ஆப்ரேட்டர் அண்ட் மிஷின் இன்ட்ராக்ஷனுக்கு யூஸ் ஆகுது. ஸ்கேடானா மானிட்டர் பண்ணுறதுக்கும் டேட்டா அக்விசிஷன் சிஸ்டத்துக்கும் யூஸ் ஆகுது. அண்ட் தென் நெட்வொர்க் வந்து டிவைஸ்க்கு நடுவில் இருக்கிற டிவைஸ்க்கெல்லாம் கம்யூனிகேஷன் கொடுக்கறதுக்கு யூஸ் பண்ணுறோம். எம்இஎஸ்னா ப்ரொடக்ஷன் ட்ராக்கிங்க்கு யூஸ் ஆகுது. அண்ட் தென் இஆர்பினா பிளானிங் அண்ட் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட்டுக்கு வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ நெக்ஸ்ட் ஸ்லைட் இது வந்து ஒர்க்கிங் என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். இந்த ஸ்லைடில் வந்து ஒரு என்டையர் சிஸ்டம் வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து சென்சார்ஸ் வந்து ப்ராசஸ் கண்டிஷனை மெஷர் பண்ணுது. செகண்ட் வந்து அந்த இன்புட்டை வந்து பிஎல்சி இல்லைனா வந்துட்டு டிசிஎஸ்க்கு போகும். அந்த இன்புட்டை ப்ராசஸ் பண்ணி கண்ட்ரோல் டிசிஷனை வந்து எடுக்கும். நெக்ஸ்ட் வந்துட்டு அந்த கமாண்டை வந்து ஆக்சுவேட்டர் இல்லைனா டிரைவுக்கு போயிட்டு தேவையான ஃபிசிக்கல் ஆக்ஷன் வந்து பெர்ஃபார்ம் பண்ணும். நெக்ஸ்ட் வந்து இண்டஸ்ட்ரியல் ப்ராசஸ் ஆக்சுவல் ஆப்ரேஷனை வந்து பெர்ஃபார்ம் பண்ணுது. இந்த ப்ராசஸை வந்து ஹெச்எம்ஐல ஸ்கேடா மூலமாக கூட ஆப்ரேட் அண்ட் மானிட்டர் பண்ணிக்கலாம் நம்ம. ஃபைனலாக வந்துட்டு சென்சார் கண்டினியூஸாக ஃபீட்பேக் கொடுத்துக்கிட்டே இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு நம்ம இங்கே இருக்குது டெம்பரேச்சர் சென்சார், பிஎல்சி, ஹீட்டர் அண்ட் ஃபர்னஸ் ஃபீட்பேக். இதில் வந்துட்டு ஃபர்னஸ் டெம்பரேச்சர் கம்மியாக இருந்தால் சென்சார்ஸ் அந்த இன்ஃபர்மேஷனை வந்து ஃபஸ்ட்டு பிஎல்சிக்கு அனுப்பும். பிஎல்சி வந்து அதை ப்ராசஸ் பண்ணி ஹீட்டருக்கு கமாண்ட் கொடுக்கும். அதுக்கப்புறம் வந்துட்டு டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆனதும் சென்சார் மறுபடியும் ஃபீட்பேக் கொடுத்துக்கிட்டே இருக்கும். இப்படி தான் ஒரு கண்டினியூஸ் ஃபீட்பேக் வந்து நடக்கும் இந்த இதில். நெக்ஸ்ட் வந்துட்டு அட்வான்டேஜஸ். ஸோ ஃபைனலி இண்டஸ்ட்ரியல் ஆட்டோமேஷனோட அட்வான்ஸ் பார்க்கலாம். இதில் வந்துட்டு ப்ரொடக்டிவிட்டி அதிகமாக இருக்குது. அதுக்கப்புறம் குவாலிட்டி இம்ப்ரூவ் ஆகும், சேஃப்டியும் இம்ப்ரூவ் ஆகும், ஹியூமன் எரர்ஸ் வந்து குறையுது. அதுக்கப்புறம் வந்து ப்ரொடக்ஷன் காஸ்ட்டும் குறையும். அண்ட் தென் வந்து ஆப்ரேஷன் வந்து ஃபாஸ்ட்டாகவும் ரிலேபிளாகவும் நடக்கும். அப்புறம் ப்ராசஸை வந்து பெட்டராக மானிட்டரும் நம்மளால் பண்ணிக்கலாம். இதோட கன்க்ளூஷன் என்னன்னா இண்டஸ்ட்ரியல் ஆட்டோமேஷன் அப்படின்னா சென்சார்ஸ், பிஎல்சி, டிசிஎஸ், ஆக்சுவேட்டர்ஸ், டிரைவ்ஸ், கம்யூனிகேஷன் நெட்வொர்க் அண்டு சூப்பர்வைசரி சிஸ்டம்ஸ் எல்லாத்தையும் இன்டகிரேட் பண்ணி இண்டஸ்ட்ரியல் ப்ராசஸை எஃபிஷியண்ட்டாகவும் ஆட்டோமேட்டிக்காகவும் எப்படி ஆப்ரேட் பண்ணலாம் அப்படின்றத தான் இந்த சிஸ்டம் வந்து நமக்கு சொல்லுது.